தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 21 அதிகாரம் 5 முதல் 11 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 5-6. கோவிலை பற்றி சிலர் பேசி கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருள்களாலும் கோவில் அழகுபடுத்தி இருக்கின்றதை என்று சிலர் பேசி கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்பொழுது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். நாம் பார்க்கிறோம், இந்த கோவிலை இடித்து தள்ளுங்கள். இயேசு கோயில்னு சொல்கின்ற சமயத்தில் இதோ உடலை அது குறிப்பிடுகின்றார். அதான் யோவான் நற்செய்தி 2 அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். இந்த கோவிலை இடிப்பதற்கு பல வருஷங்கள் ஆகிவிட்டன என்று சொல்கின்ற பொழுது அதை இடித்து விடுங்கள், 3 நாளில் நான் கட்டி விடுவேன். என்ன காரணம்? அதுக்கப்புறம் சில வார்த்தை என்ன வருது? இயேசு தன் உடல்நல கோவிலை குறிப்பிட்டார் என்று. மக்கள், இங்கே நாம் பார்க்கின்றோம், ஆலயத்துக்கு நாம் கடந்து வருகிற சமயத்தில் ஆலயம் பிரம்மாண்டமாக இருக்கின்றது, அப்படி இருக்கு இப்படி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆலயத்துக்குள்ளே வருகிற நீயும் நானும் எந்த அளவில் இருக்கின்றோம், எந்த அளவுக்கு நம்முடைய ஆன்மீகம் இருக்கின்றது, எந்த அளவுக்கு நம்ம விசுவாச வாழ்க்கை இருக்கு, கேள்விக்குறி. நம்முடைய உடல் ஆலயமாக இருக்கின்றது, ஆனால் உடலில் இருக்கின்ற உடல் ஆர்மையாக இருக்கின்ற என்றால் உள்ளம் ஆனது எந்த அளவுக்கு அழுக்கு பிடித்து இருக்கின்றது என்று சொல்லும்போது வெறுப்பு, வைராக்கியங்கள், கோப உணர்வுகள் எல்லாம் கடந்து வருகிறது. இறைவன் இதோ அந்த கோவிலை தரமட்டமாக்குகின்றார். கோவிலை தரமட்ட காரணம் என்ன? கோவிலில் காரணம் கோவில் உள்ளில் இருக்கின்ற நம்முடைய உள்ளத்தில் உடலில் உள்ளே இருக்கின்ற நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள் அதெல்லாம் பாவமாக இருக்கிறது. அந்த பாவ எண்ணங்கள் எல்லாம் உடல் வழியாக வருகிறது. தவறான எண்ணங்கள் இதோ என்னை தவறான காரியங்கள் செய்ய தூண்டியது. தெய்வம் வசிக்கிற இந்த ஆலயத்தை அது நாசமாக்குறது. என் உடல் நன்மை செய்ய வேண்டிய உடல், ஆனால் தவறான சிந்தனைகள் என்னை தீமை செய்ய என் உடல் பயன்படுகிறது. அடுத்தவனை காயப்படுத்துவதற்கும், அடுத்தவனை கெடுப்பதற்கும், அடுத்தவனை நாசமாக்குவதற்கும் இந்த உடல் ஆனது போய் செய்கிறது. மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய இந்த உடல் ஆரோக்கியமாக இந்த உடல் ஆனது அடுத்தவனுக்கு கெடுதல் செய்ய காரணம் இதை என் உள்ளத்தில் இருக்கிற தீமைகள், தீய எண்ணங்கள். சிந்தித்து பார்ப்போம். தெய்வம் சொல்ல வார்த்தை, இதை நான் அழித்து விடுவேன். மக்களே, நீயும் நானும் தெய்வத்துடைய பிள்ளைகள். கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். இறைவன் வசிக்கின்ற ஆலயம் என்றால் அதுக்கு ஏற்றபடி தூய்மையை நாம் கடைபிடிக்க வேண்டும். இறைவன் சொல்ல வார்த்தை, இது ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி எல்லாம் அழித்துவிடும் என்றால் இந்த உடல் போய்விடும். ஒன்றில்லாமல் போய்விடும். காரணம் நம்முடைய எண்ணங்கள் பரிசுத்தமாக என்றால் இந்த உடல் வாழும். அதான் பாருங்கள், இன்றும் ஒரு சில புனிதருடைய உடல்கள் அழியாமல் இன்னும் இருக்க காரணம் என்ன? எண்ணங்கள் தூய்மையோடு இருந்த காரணத்தினால் இதோ அது அழியாமல் இருக்கின்றன. எண்ணங்கள் தூய்மையடைந்த காரணத்தினால் அந்த உடல் உயிர் பெற்று எழுகிறது. நெய்யும் நானும் எப்படி இருக்கின்றோம்? சிந்தித்து பார்த்து பதில் கொடுப்போம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.